ஹாய் கைஸ். நீங்க ட்ரேடிங்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி பண்ணீங்களோ அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இனிமேல் வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்துட்டு காலங்காலமா வந்துட்டு இருக்க போகுது. ஸோ, அதனால நாம கத்துக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட ஜெனரேஷனுக்கும் கத்துக் குடுக்குற மாரி வந்துட்டு நீங்க ட்ரேட வந்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. இத ஏன் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு சில பிசினஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அல்லது மேக்ஸிமம் 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். ஸோ, பட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ, அதனால அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியான கன்டென்ட் வந்துட்டு கத்துக்கோங்க. உங்களோட மனச வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பக்குவப்படுத்திக்கோங்க. ட்ரேடு வந்தா வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு அந்த ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ட்ரேடு வரல அப்படின்னா, தேவையில்லாத ட்ரேட வந்துட்டு பண்ணவே கூடாது. ஸோ, இதுதான் வந்துட்டு நம்பள ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்துட்டு மாத்தும். இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நானுமே வந்துட்டு பிகினிங் டைம்ல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம். நாளைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். நாளான்றைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்க ஒரு சில பிரச்சனைகள வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் வந்துட்டு இருந்தேன். தென் லாங் வியூல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது தான் வந்துட்டு நமக்கு ட்ரேடிங் வந்துட்டு சூட்டபிள் ஆகும். தென் வந்துட்டு ப்ராஃபிட்டுமே நம்மளோட கையில வந்துட்டு நிக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஓகே, இப்போ நான் 30 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு வச்சிருக்கேன். புதுசா வர்றவங்களுக்கு இந்த 30 மினிட்ஸ் சார்ட்ல நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ 30 மினிட்ஸ்லேருந்து நான் 3 மினிட்ஸா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு மார்னிங் இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. நம்ப அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கும் ஏற்கனவே இருக்க நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கும் கீழே வந்துட்டு சென்டரில் ஓப்பன் ஆயிருக்கு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது இம்மிடியேட் வந்துட்டு செல்லிங் தானே, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இது இம்மிடியேட் செல்லிங் தானே அப்படின்னா, நமக்கு அதுக்காக தான் வந்துட்டு கிரிட்டீரியா வச்சிருக்கோம். என்ட்ரி வந்துட்டு நம்ம மார்க் பண்ற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு கண்மூடித்தனமா வந்துட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு சில கிரிட்டீரியா வந்துட்டு வச்சிருக்கோம். ஓகே. இது வந்துட்டு செல்லிங் கிடையாது. அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 50%ல ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, 50%லயும் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகல. தென் இங்க ஒரு வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 9:39 கேண்டில். இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். 51,011 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 51,000 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது பேங்க் நிஃப்டியோட 51,000 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ட்ரி எடுக்கும் பொழுது 50% வந்துட்டு மார்க் பண்ணுவோம். இப்போ ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9:39 கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டிலா வந்துட்டு இருந்திருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ட்ரிய வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணோனே எனக்கு 50% வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 241 வந்துட்டு காமிக்குது. இந்த டைப் ஆஃப் சினாரியோல நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் பிரீமியம் ஒரு சம்திங் பெர்சன்டேஜ் வரைக்கும் மூவ் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். அந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மூவ் ஆகல. ஸோ, அதனால வந்துட்டு இந்த என்ட்ரிய வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த என்ட்ரிய வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு ஆயிருக்கு. நம்மளோட இந்த லெவல்ல இருந்து வந்துட்டு பிரேக் அவுட் ஆயி போயிருக்கு இல்லையா? ஸோ, இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துட்டு பையிங் கேண்டில் தான். ஸோ, இதோட டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 10:06. ஓகே. இந்த டைம வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப போயிட்டு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். 51,900 51,94 இருக்கு இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 51,100 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது 51,100 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில் இல்லையா? ஸோ, அதனால நான் வந்துட்டு இத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு 249 காமிக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு ஹை எவ்வளோ போயிருக்கு? 561 வரைக்கும் போயிருக்கு. சப்போஸ் வந்துட்டு இந்த கேண்டில்ஸ்லயே நமக்கு என்ட்ரி கிடைச்சு போயிருந்தது அப்படின்னா, இந்த ட்ரேட வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பட் வந்துட்டு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதோட ஹைய வந்துட்டு ரீச் பண்ணிருச்சு. ஓகே. இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆன மாரி தெரியும். பட் ஹையா ப்ராபபிலிட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இந்த மாரி வந்துட்டு ஒரு சினாரியோ நடந்தது அப்படின்னா, அதுல ஃபெயிலியர் தான் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ, அதனால இந்த ட்ரேடுமே நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ, ஸ்டில் இதுவரைக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல.
அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப் வந்துட்டு கிடைக்கல. இந்த இந்த இடத்துலயுமே வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு. 10:57க்கு. பட் நான் வந்துட்டு 10:45க்கு மேல வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு எடுக்க மாட்டேன். ஏன் அப்டின்னா, நான் ட்ரேட் எடுத்தாலுமே, நான் வந்துட்டு எக்ஸிட் ஆகுற டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 11:15க்குள்ள நான் வந்துட்டு எக்ஸிட் ஆயிருவேன். 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு பொசிஷனுமே வந்துட்டு வைக்க மாட்டேன். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேலிடு இல்ல. ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து பிரைஸ் வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு, நான் இப்போ மறுபடியும் வந்துட்டு 115க்கு மேல வந்துட்டு மார்க்கெட்குள்ள வந்துட்டு வரேன். 115க்கு வரும்பொழுது மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஓகே. இந்த இந்த இடமும் வந்துட்டு ஆல்ரெடி ஜஸ்ட் டச் தான் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். பட் இந்த இடம் வந்துட்டு லாஸ்ட்டா வந்துட்டு ஒரு 3:00 மேல தான் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. இதே போல தான் வந்துட்டு நிஃப்டியுமே வந்துட்டு இருந்திருக்கும். நீங்க நிஃப்டியோட சார்ட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஃபின் நிஃப்டிய பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, ஃபின் நிஃப்டிலயும் வந்துட்டு போய் பாருங்க. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் வந்துட்டு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வொலட்டிலிட்டியா வந்துட்டு இருந்துட்டு, நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான என்ட்ரிய குடுக்காமயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ். என்னோட கோர்ஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்குறீங்க. நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது தான். இது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். 499 தான் வந்துட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளோதான் வந்துட்டு இருக்கும். இந்த கோர்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ப மார்க் பண்றது எல்லாமே வந்துட்டு 30 மினிட்ஸ்ல தான் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். லாஸ்ட் 15 மினிட்ஸ வந்துட்டு 15 மினிட்ஸ்ல மார்க் பண்ணுவோம். இதுல என்ட்ரிக்காக மட்டும் நான் ஒரு ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கேன். அதாவது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, எதுல ப்ராபபிலிட்டி வந்துட்டு ஜாஸ்தியா இருந்ததோ, அத மட்டும் தான் நான் வந்துட்டு என்ட்ரி கிரைட்டீரியால வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ். இப்போ நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்துட்டு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு குடுக்கணும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேனல்ல வந்துட்டு வியூ பண்றவங்க வந்துட்டு கவனமா வந்துட்டு பாருங்க. ஆல்ரெடி இந்த பிரைஸ் எல்லாம் டச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, அதெல்லாம் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நமக்கு மார்க்கெட்ல இவ்ளோ கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் இந்த கேண்டில்ஸா தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ, இதுல நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, கிரீன் கேண்டில் அப்படின்னா, இந்த விக் வந்துட்டு கீழ கூட இருக்கணும், மேல சின்னதா இருக்கணும். இத தான் நான் வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டிலா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றேன். இத வந்துட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. அதேபோல ரெட் கேண்டில் அப்டின்னா, இங்க மேல வந்துட்டு விக்கு கூட இருக்கணும். கீழ வந்துட்டு சின்னதா இருக்கணும். ஸோ, இத தான் நான் வந்துட்டு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதேபோல இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். கீழ வந்துட்டு விக்கு கூட இருக்கும். மேல சின்னதா இருக்கும். ஸோ, அதனால இந்த கேண்டில்லாம் நம்ப செல்லிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ண போறது கிடையாது. ஓகே. அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் ரிவர்சல் வந்துட்டு ஆச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்றது? ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கான கிரைட்டீரியா தான் நம்ம கோர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஓகே. இப்ப நமக்கு பார்க்கும்பொழுது வந்துட்டு எந்த கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு செல்லிங் கேண்டிலா தெரியுதோ, அந்த கேண்டில்லாம் வந்துட்டு நம்ப மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். நீங்க மார்க் பண்ணிக்கலாம். தென் இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். ஓகே. இப்போ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் கேண்டிலா வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு கேண்டில் இருக்குல்ல, இது வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். இத தான் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். இத வந்துட்டு நான் வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கீழயும் பாயிண்ட்ஸ் இருக்கு. மேலயும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க நான் சொன்ன மாரி வந்துட்டு கேண்டில வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நம்ம சென்செக்ஸுமே வந்துட்டு மார்க் பண்ணணும். சென்செக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த கேண்டில் வந்துட்டு தெரியுது. அதேபோல இந்த கேண்டிலும் வந்துட்டு தெரியுது. தென் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலும் தெரியுது. ஓகே. மார்க் பண்ணியாச்சு. இப்போ பையிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணணும். பையிங் கேண்டில் இந்த கேண்டில் பையிங் கேண்டிலாலாம் கிடையாது. நீங்க வேணா வந்துட்டு ஸ்கேல் இருக்கும். இந்த இடத்துல போய் பார்த்துட்டு மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்க்கும் பொழுதே ஒரு வியூ வந்துட்டு தெரியுது. இந்த பிரைஸ் டச் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். லைட்டா டச் ஆயிருக்கு. லைட்டா டச் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத இந்த கேண்டில் இந்த பாயிண்ட்ட வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு அதுவும் வந்துட்டு நான் வேலிடா வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். இப்போ எப்படி வந்துட்டு மார்க் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் ஒரு பர்ட்டிகுலர் டைமில் மட்டும் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போவே வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். 50% வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம என்ட்ரி வந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினாலையுமே வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ அதனால நாம ப்ராபபிலிட்டி வைஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்றோம் அப்படின்னா 10 ட்ரேட் பார்க்குறோம் அப்படின்னா அதில் 8 ட்ரேட் வந்துட்டு 50% மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம டார்கெட்டை வந்துட்டு அந்த 50%ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ், அப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.